ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த நேஷ்னல் யூத் பாலிசி வாஸ் லான்ச்டு இன். எப்போ நேஷ்னல் யூத் பாலிசி லான்ச் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3 2014 தான் கரெக்ட் ஆன்சர். 2014 தான் நேஷ்னல் யூத் பாலிசி லான்ச் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் அமாங் த ஃபாலோவிங் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் 3 செக்ஷன் ஆஃப் த ரிக்வேதிக் ட்ரைப். ஸோ ரிக்வேதிக் ட்ரைபோட 3 செக்ஷன் ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். பிரேஸ்ட் ஆர்டினரி பீப்புள் வாரியர்ஸ், இதுதான் ரிக்வேதிக் ட்ரைபோட 3 செக்ஷன்ஸ். ஸோ அதில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ்மேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த லாங்கஸ்ட் லாங் ஜம்ப் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் 2023. 2023 படி லாங்கஸ்ட் லாங் ஜம்ப் இந்தியாவில் யார் ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்வின் ஆல்ட்ரின்றவர் தான் வச்சுருக்காரு. ஜெஸ்வின் ஆல்ட்ரின் ஹோல்ட்ஸ் த லாங்கஸ்ட் லாங் ஜம்ப் ரெக்கார்ட் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் 2023. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் பஞ்சாயத். ஸோ பஞ்சாயத் எந்த கான்ஸ்டிடியூஷன் டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 9th ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் டீல் பண்ணுது. மூவிங் ஆன் ஃபர்தர், which of the following battle was fought between Babur and Rana Singh in 1527? ஸோ 1527 பாபருக்கும் ராணா சிங்க்கும் இடையில் நடந்த பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் கான்வா. ஸோ ஒரு 3-4 பேட்டில்ஸ் இருக்குது. பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் சாந்தேரி அண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற கொஷின். ஸோ யாருக்கும் இடையில் நடந்தது, எந்த இயர் நடந்ததுலாம் நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது. ஸோ பாபருக்கும் ராணா சங்காக்கும் 1527 நடந்த போர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கான்வான்ட்டு அழைக்கப்படுது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பெல்காம் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் 1924. ஸோ ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1924 பெல்காம் செஷனில் யார் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 7th question, Atla Tadi is widely celebrated festival of which Indian state? எந்த இந்தியன் ஸ்டேட்டில் அட்லா டடின்ற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 ஆந்திர பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆஃப் கபடி ஆர்கனைஸ்டு இன் 2004. கபடி அதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் எங்கே ஆர்கனைஸ்டு பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, மும்பையில் நடந்திருக்கு 2004. Moving on to the next question, in which of the following state of India is Hojagiri dance predominantly performed? ஹோஜாகிரின்ற டான்ஸ் எந்த ஸ்டேட்டில் ப்ரிடாமினண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following is related to neem? ஸோ நீமோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னேட்லி இருக்கும். Moving on further, what is the position of India in world telecommunication market as of March 2024? March 2024 படி இந்தியா வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட்டில் எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 செகண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் நேஷ்னல் பார்க் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் ஹோம் டு ஸ்பீஷியஸ் லைக் மெகாபோட், கிராப் ஈட்டிங் மெக்காவ், நிக்கோபார் பீஜியன் அண்ட் ஜெயிண்ட் ராபர் கிராப் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கேம்ப்பெல் பே நேஷ்னல் பார்க் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ். Moving on to the 14th question, for which film did Asha Bhosle win International Indian Film Academy IIFA award in the Best Playback Singer Female category in 2002? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, லக்கான் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 15th question, the government of which of the following state allocated 11,728 crores for Asara pension scheme in its annual budget for the fiscal year 2022 to 2023? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா தான் கரெக்ட் ஆன்சர்.
Moving on to the 16th question. The permanent settlement came into operation in which of the following year? So permanent settlement வந்து 1793ல இந்தியாவுக்கு வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஹேண்ட்புக் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இது பார்த்தீங்கன்னா ODR is the resolution for cases outside courts using digital technology and technique of alternative dispute resolution such as negotiation, mediation and arbitration. The development of ICT and increased use of internet has played a major role for ODR. ஸோ இது ரெண்டு தான் கரெக்டாக ODR பொறுத்த வரைக்கும். Moving on to the next question. Which of the following is mentioned in Article 1 of the Indian Constitution? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர். த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்ஒர்க் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா போஸ்ட் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 in 2016. Moving on to the next question. What is the duration of monsoon in India? இந்தியாவில் மான்சூனோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 to 120 days. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 months அந்த கேப் தான் சொல்கிறாங்க. மூவிங் ஆன் ஃபர்தர். ஆர்டிகல் 52 to 78 in part 5 of the Indian Constitution deal with யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நம்ம வந்து பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எது கூட டீல் பண்ணுது? பார்ட் 1னா என்ன, பார்ட் 2னா என்ன, பார்ட் 3. ஸோ பார்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வரும். ஓகேங்களா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அலி அக்பர் கான் இஸ் நோன் ஃபார் பிளேயிங் சரோட். ஸோ அலி அக்பர் கான் சரோடோட ரிலேட்டட். ஸோ ஹி பிளே த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சரோட். Moving on to the next question. The northern plain of the Indian subcontinent has been formed by the interplay of three major river systems along with their tributaries. Choose the odd one out of the given பார்த்தீங்கன்னா. ஸோ நார்த்தன் பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்காவால் தான் உருவாக்கப்பட்டது. இதில் ஆட் ஒன் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி. ஓகேங்களா? Moving on to the next question. Name the phenomenon where an opaque object on the path of light becomes very small and when ray of light has a tendency to bend around it and not walk in the straight line. இது வந்து பார்த்தீங்கன்னா diffraction of light அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ which of the following statement is are correct ன்னு கேட்குறாங்க. The first green revolution is led to over exploitation of natural resources. The second green revolution was more focused on southern India. The second green revolution ensured in achieving sustainable livelihood security. ஸோ இதில் கரெக்டானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும். ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வைக்குது. செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் முடிச்சிட்டோம். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அபவுட் சாக்காடா ரிலீஜியஸ் திங். ஸோ ஒரு மதத்தை பற்றி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறத எப்படி சொல்லுவாங்கன்னா பிளாஸ்ஃபெமின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏத்தீஸ்ட் வந்து நமக்கு தெரியும். ஏத்தீஸ்ட்னா இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள ஏத்தீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தீஸ்ட்னா கடவுள் பக்தி உடையவங்க, நம்பிக்கை உடையவங்களை தீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சாக்கர்ட் ஆர் ரிலீஜியஸ் திங்ஸை பற்றி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறவங்க வந்து பிளாஸ்ஃபெமின்னு சொல்லுவாங்க. Moving on to the next question. Select the most appropriate option for the underlined word. Sanath has just arrived in Mysore on transfer. He requests his friend Raghu to help him find an appropriate location. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா a rented accommodation தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 செக்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. எதில் எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் 2 of the world's best forwards has played alongside David Beckham. ஸோ ஹேஸ் பிளேட் அலாங் சைட் தான் வந்து இதில் எரர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சினனம் கேட்குறாங்க. அடிக்வேட்டுக்கு அப்ராப்ரியேட்டான சினனம் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட். அடிக்வேட்னா போதுமான, சஃபிஷியன்ட் தான் போதுமான மீனிங்கை கொண்டது. ஸோ திருப்பியும் ஒரு சினனம். பிரிட்டல்னா வீக்காக இருக்கிறது தான் பிரிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஜைல் இன் த சென்ஸ் ஃப்ரெஜைல் ஆல்சோ ரெப்ரசன்ட் வீக். ஸோ பிரிட்டல்னா வீக், ஃப்ரெஜைல்னா வீக். ஸோ இதுதான் அப்ராப்ரியேட் சினனம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செரிஷோட சினனம் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நர்ச்சர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் போஸ்டுலேட் விச் இம்ப்ளைஸ்
a broader based behavior or tendency in individuals. OSRQP தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டனம்ஸ் கேட்குறாங்க. மெட்டீரியலோட ஆண்டனம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், அதுதான் மெட்டீரியலோட ஆண்டனம்ஸ். தென் select the most appropriate. homophones கேட்டிருக்காங்க. the rowing instructor commanded them to dash in a dash. ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ரோ இன் அ ரோ. ஒரு ரோவா ஒரு ரோ அரேஞ்ச் ஆகுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இடியம் அட் அண்ட் லோ இப் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்கன்னா இன் எ டெப்ரஸ்ட் ஆர் வீக் ஸ்டேட்டுன்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் அட் எ லோ இப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அவர் செல்ஃப் ஷுட் நாட் போஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் நாலேஜ். எரர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அண்டர்லைன்டு செக்மெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்டியூட். திஸ் புக் கிவிங் அஸ் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹூ லாஸ்ட் their lives while serving our motherland. gives us much information. giving us வரக்கூடாது, gives us much information ட்டு வரணும். ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபார் த கிவன் இடியம் ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னா நவ் அண்ட் தென் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஆஃப் அண்ட் ஆன்னா நவ் அண்ட் தென். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். த எக்கனாமி ஆஃப் சவுதி அரேபியா இஸ் பேஸ்ட் ஆன் பெட்ரோலியம். த கண்ட்ரி ஹேஸ் 100 மேஜர் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட். These are responsible for producing the major fuel across the globe. The chief oil field is Ghawar field, having an estimated 70 billion resource. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். மிஸ்பெல்ட் வேர்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெஸ்டாரண்ட், த நியூ ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஐ கான்ட் பிலீவ் ஹி மேட் சச் எ சில்லி மிஸ்டேக் இன் ஹீஸ் ப்ரெசன்டேஷன். இது ஸோ பிலீவ் தப்பாக இருக்குது. BELIEVEன்னு வரணும், பிலீவு. த டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் ASSIGNMENTன்ட்டு வரணும். ஷி ஃபெல்ட் அட்டர்லி எம்பாரஸ்டு பை ஹர் கொலீக்ஸ் கமெண்ட். கொலீக் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, எம்பாரஸ்டு தான் தப்பாக இருக்குது. ஸோ டபுள்-R வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் டு ஃபில் இன் த blank. மை மதர் said that every relationship must have some amount of flexibility. FLEXIBILITY, flexibility. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபுட் இன்டாலரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் grown dramatically in the previous decade, chiefly because of a boost in celiac and Crohn's disease cases, as well as increasing awareness among health conscious client. ஸோ சீப்லி பிகாஸ் ஆஃப் அபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனிங் ப்ரைமர்லி டு எ ரைஸ் ஆஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டீனேஜர் டெலிவர்டு த ஸ்பீச். இதை பேசிவ் வாய்ஸில் வந்து மாற்ற சொல்கிறாங்க. த ஸ்பீச் வாஸ் டெலிவர்டு பை த டீனேஜர். இதுதான் கரெக்ட். ஸோ திருப்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ ஹாவ் புக்டு அன் அப்பார்ட்மெண்ட் இன் த நியூ ரெசிடென்ஷியல் காலனி. An apartment has been booked by me in the new residential colony. Moving on to the next question. Most appropriate synonym of the word in bold. The city has immense coal piers. So immense na huge னு அர்த்தம். இதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.